கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. கார்த்திக் கூப்பிடுதா பாருமே. என்னைட்டு எதுக்கு கூப்பிட்டிய? இம்மா சாரிம்மா. கீர்த்தி அவளை என்கிட்ட பேசாண்டான்னு சொல்லிடு. அவதான் என்கிட்ட பேச மாட்டேன்னால பின்ன என்னத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலாம்? நான் தேட போறேன் வைக்க போறேன் எனக்கு அவன் தான் முக்கியம்னு போனா பின்ன எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்க. இம்மா சீனி ரொம்ப நல்லவருமே. அவன் நல்லவன் எனக்கும் தெரியும். அவன் நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கு ஒரு குடும்பம்னு ஒண்ணு இல்லையேடி. இம்மா அத கரிஷ்மா ஆன்ட்டி ஃபேமிலி இருக்கலாமா, வேற என்ன? ஏடி உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அந்த குடும்பம் அவனோட குடும்பம் கிடையாது. அவளுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ வந்த பிறகு தெரியும் இவனோட நிலைமை என்னன்னு. யாமா இப்படி சொல்லுதே? ஆமாட்டி அதான உண்மை. இந்த காலத்துல சொந்த அம்மா அப்பாவே பிள்ளைகளை ஒழுங்கா பாத்துக்கிட மாட்டாவ. இதுல அவனுக்கு அது சித்தி வேற. பின்ன எப்படி அவ ஒழுங்கா பாத்துக்கிடுவா? இப்ப அதுக்கு என்னம்மா? அவர் நல்லவர் தானே, வேற என்ன வேணும்? அவர் நல்லா படிக்காரு, நல்ல டேலண்ட் இருக்கு, வேற என்னமா வேணும்? நாளை பின்ன நல்லது கெட்டதுக்கு வர்றதுக்கு ஒரு குடும்பம்னு ஒண்ணு வேணும். அவனை மட்டுமே நம்பி ஒண்ணு அனுப்ப முடியாது கார்த்தி. அவன் நாளைக்கு வேற எங்கேயா போவான், தங்குவான். நீ தனியா இருக்க முடியுமா? ஒரு குடும்பம்னு ஒண்ணு வேண்டாம். நீ இப்ப எதுக்குமா அந்த வரைக்கும் போற? இப்ப பிடிச்சிருக்கும்ப, நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்ப. ஏன் சொல்ல மாட்டேன்? அது வந்துமே. எது வந்துட்டி? நீ சொல்லுவ, நீ நிச்சயம் சொல்லுவ. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் டி. ஆமாமா நான் சொல்லுவேன். நான் மேரேஜ்னு ஒன்று பண்ணா சீனியரை மட்டும் தான் பண்ணுவேன். கார்த்தி லூஸ் அமைதியாரம் டி. நீ அமைதியா இருட்டி கீர்த்தி. இதுல நீ தலையிடாத ஃபர்ஸ்ட். ஏன்டி அவளை தலையிட கூடாதுங்க? அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இருக்காட்டி கார்த்தி ஃபர்ஸ்ட். எனக்கு அறிவே இல்லைன்னே வச்சுக்கோங்கம்மா. இன்னொரு தடவை உங்க பேச்சு கேட்டு நான் சீனியர் மனசை கஷ்டப்படுத்த போறதே இல்லை. நான் சீனியரை மட்டும்தான் நேசிப்பேன். சீனியரை மட்டும்தான் என் லைஃப்ல கல்யாணம் ஒன்று நடந்துச்சு அவரை மட்டும்தான் பண்ணுவேன். கார்த்தி அப்பா இந்த பாருங்கப்பா அம்மாவே. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் கார்த்தி. என்ன உங்க அம்மாவை எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? இந்த பழக்கத்தை உனக்கு யார் சொல்லி தந்தது? அப்பா அம்மாதான்ப்பா. போத நிறுத்து கார்த்தி. பெத்தவ 1000 சொல்லதான் செய்வா. அத பிள்ளை கேட்டுக்கிட்டு தான் போகணும். என்ன எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? சாரி என்ன மன்னிச்சிருங்க. கார்த்தி அம்மா நீங்க எனக்கு போய் வந்து அவளை திட்டிட்டு இருந்தீங்க. அதனால தான் கோச்சுக்கிட்டு போயிட்டா. இன்னும் போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டுவாங்க. சரி போட்டி ஜெசி, போய் படுத்து தூங்குங்க. கார்த்தி ஏன் இப்படி இருக்கா? என்னமா பண்ணுங்க நீங்க, நாங்க போய் தூங்க போறோம். கார்த்திம்மா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க அப்பா இத? நான் யாருக்குன்னு பார்க்க உங்க அம்மானா வேண்டாங்க பிடிச்ச பிடியிலே நிக்கா. நீனா வேணுங்க. நான் உன் பக்கம் வருவேனா இல்ல உங்க அம்மா பக்கம் போய் நிப்பேனா? நீ வேற இதுக்குன்னு உங்க அம்மாவை எதிர்த்து எதிர்த்து நிக்க. நான் இப்ப என்ன பண்ண? கார்த்தி என்ன பண்ணிட்டு இருப்பா? இப்ப தூங்கிருப்பால. ஒரு வேலை கால் பண்ணி பாப்போமா? டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குமோ? சரி கால் பண்ணி பாப்போம். நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஏன் உன் வாய்ஸ் டிஃபரெண்டா இருக்கு? என்ன அழுதியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சீனியர். சொல்லுங்க என்ன விஷயம்? நீ சொல்லி என்ன விஷயம்? நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? திரும்பவும் உங்க அம்மா அவங்கிட்ட சண்டை போட்டாங்களா? ஆமா சீனியர். எங்க அம்மா மட்டும் இல்ல, எங்க அப்பா முதற்கொண்டு என்ன திட்டதான் செஞ்சாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. என்ன பண்ணன்னு தெரியலனா புரியல எனக்கு. அதுவா சீனியர், உங்களை லவ் பண்ணணுமா இல்ல வேண்டாமான்னு தெரியல. அதான் சொல்றேன், எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஓய் என்ன திரும்பவும் முதல்ல இருந்தேவா வர? ஆமா
அதுக்கு அதனால நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு பேசிக்கிடாண்டா. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாமா, நீங்க அமைதியா முந்தைய மாதிரி பேசினாலே போதும். இல்ல சீனியர், ஒரே பிரச்சனையா வருதுல, அதனாலதான் சொன்னேன். ஏம்மா பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிட்டுறமா தாயே, நீ உன் பாட்டுக்கு அமைதியா இரு. அதை பண்ண போறேன் இதை செய்ய போறேன்னு சொல்லிட்டு பேசாம கிசாமலாம் இருந்துட்டு இருக்காத. அப்ப நான் என்ன சீனியர் பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ணாட்டமா தாயே, நீ அமைதியா இருந்தாலே போதும். சரி சீனியர், நான் அப்ப எதுவுமே பண்ணல. ஆமா இப்ப எதுக்கு நீ சிரிக்க? என்ன வச்சு காமெடி ஏதாவது பண்ணிட்டு இருக்கியோ நீ? அதையும் இப்பதான் கண்டுபிடிக்கீங்களா சீனியர்? மக்கு மக்கு. எனக்கு புரியல, எனக்கு அடுப்பேத்தி பாக்குறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் என்ன? ஆமா சீனியர், உங்களை கடுப்பேத்தி பாக்குறதுல எனக்கு அப்படியே உள்ள இருந்து சந்தோஷம் வருது. அது சரி, இப்படியாவது நீ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா எனக்கு அது போதும். என்ன சீனியர், எந்த படத்தை பார்த்துட்டு வந்தீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அனுபவமா? அனுபவம் பெஸ்ட். அனுபவம். கார்த்தி சீக்கிரமா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கு. சரிம்மா. என்னடே உங்க அம்மா பேசிட்டோ போல, பேச மாட்டாவன்னு சொன்ன? இப்போ எங்க அம்மா சொல்லி நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு மட்டும் படுக்கல. எங்க அம்மா இந்த ரூம்க்கே வந்துருவா. அதுக்கடுத்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கறத பார்த்து போன் உடைச்சு போட்டு நான் காலேஜுக்கே போவாண்டான்றுவா. சரி சீனியர், பாய். நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம். ஓகே கார்த்தி, பாய். காலேஜுக்கு சீக்கிரமா வந்துரு. ஓகே சீனியர், பாய். குட் நைட். ஓகே, குட் நைட் கார்த்தி. என்னமோ ஒன்று சீனியர்கிட்ட பேசின பிறகுதான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சரி, காலேஜுக்கு போகணும், சீக்கிரம் படுத்து தூங்குவோம். கார்த்தி நீ இன்னும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கலையா? சீக்கிரம் படுத்து தூங்கு, நாளைக்கு காலேஜுக்கு போகணும்ல. ஆமா, நாளைக்கு காலேஜுக்கு போகணுமா? இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குறேன். சீக்கிரமா படுத்து தூங்குட்டி, நேரம் ஆயிட்டு இருக்கு. சரிம்மா சரி. நல்லா படுத்து தூங்கிட்டாள்வ போல. நம்ம பிள்ளை திரும்பவும் பழையபடி மாறினா நல்லா இருக்கும். சரி நம்மளும் போய் படுத்து தூங்குவோம்.